ஜெயா டிவி நேயர்கள் அனைவரையும் நாளை நமதே நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது அக்டோபர் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றது தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய கேள்விகளுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிடர்கள் நம்ம அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். முதலாவதாக வர இருக்கும் வாரம் மேஷ ராசியினருக்கு எப்படி இருக்க போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? மேஷராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகின்றது. ராசிக்கு 7ஆம் இடத்துல 3 கிரகங்களுடைய சஞ்சாரம். அந்த 3 கிரகங்களுமே சுப கிரகங்கள் தான். ஒன்று சுக்கிரன், மற்றொன்று புதன், அடுத்ததாக சந்திரன். அந்த சந்திரன் உங்களுடைய ராசிக்கு சுகாதிபதி. இப்போ அவர் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை சந்திரனாக இருக்கார். இந்த 3 பேருமே 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்த்து தான் இந்த வாரம் தொடங்குகிறது. சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு முறை மாறி மாறி அடுத்தடுத்த வீடுகளுக்கு சென்று சஞ்சரிப்பார். 7, 8, 9, 10ஆம் இடங்களில் இந்த வாரம் பூர்த்தி ஆகும். அதில் 10ஆம் இடம் 7ஆம் இடம் சந்திரபலம் சாதகமாக இருக்கும். 9ஆம் இடத்திற்கு வரும்போதும் கூட வளர்பிறை சந்திரன்றதுனால பலன் தருவார். சந்திராஷ்டமம் சொல்லக்கூடிய 2.25 நாட்கள்லையும் கூட குரு பார்வை கிடைச்சிரும். அதனால் இந்த வாரத்தில் எந்த ஒரு தொய்வும் கிடையாது, பின்னடைவு கிடையாது. சந்தோஷமாக நீங்கள் இருக்க போகிறீங்க. எப்படி நம்ம இருக்கோம், சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட வாரமாக இந்த வாரம் இருக்கும். சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொன்னால் அப்போது நல்லா படிச்சிருவீங்க, உங்கள் வேலையை திறம்பட செஞ்சிருவீங்க, உங்களுடைய கடமைகள் எல்லாம் செஞ்சு முடிப்பீங்க, கோபம் இருக்காது, யார்ட்டையும் சண்டை இருக்காது. அதனால் இந்த வாரம் நல்ல பலன் தரக்கூடிய வாரம். அந்த பலன் கிடைக்க என்ன பண்ணலாம்? இந்த வாரம் சொல்லக்கூடியது நவராத்திரி காலமாக இருக்கிறது. நவராத்திரி காலத்தில் எந்த ஒரு தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த வழிபாடு, அந்த பூஜா பலன் சென்று அம்பிகையைத்தான் சேரும். அதனால் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ அந்த கோவில், எந்த தெய்வ வழிபாட்டை வேணாலும் செய்யுங்க. அது அம்பாள் வழிபாடாக மாறி உங்களுக்கு பலன் தரும். அப்போ மேஷ ராசியினருக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமா இருக்க போகுதுன்றது தெளிவாகுது சார். ரிஷப ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? சிறப்பான வாரமா இருக்க போதா, இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா சார்? ரிஷப ராசி என்பர்களுக்கு ராசிநாதனா இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கார். அவரோட புதன் சேர்ந்து இருக்கார். பொதுவாக சுக்கிரன் புதன் சேர்ந்து தான் இருப்பாங்க. கூட சூரியனும் அருகில் தான் இருப்பார். முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவோம். அதில் இந்த புதன் சுக்கிரன் 2 கிரகங்கள் சேர்றது ஒரு நல்ல யோகமாக கருதப்படுகிறது. அந்த சேர்க்கை 6ஆம் இடத்துல இருக்குது. அதனால் எதையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க நினச்சிருப்பீங்க, அல்லது சொந்தமாக ஏதாவது தொழில் செய்து பார்க்கலாமான்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும். சொத்து ஏதாவது வாங்கலாமா அப்படின்ற விஷயம், அதெல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்து தள்ளி போட்டு இருந்தால் அதை இந்த வாரத்தில் தொடங்கலாம். இது புரட்டாசி மாதமாக இருக்குது, இது போல் பெரிய விஷயங்கள் நல்ல விஷயங்களை தொடங்கலாமான்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஏன்னா அமாவாசை வந்து விட்டது. அமாவாசை வந்தாலே சாந்திரமான மாதம்னு சொல்லுவோம், சந்திரனை அடிப்படையாக வைத்து. அப்போ மாதம் மாறிடுது. 2வது நவராத்திரி காலம். அதனால் நீங்கள் செய்ய நினைத்து நம்மால் அது முடியுமா, அது கம்ப்ளீட் பண்ணிடுவோமா, செய்தாலும் பலன் கிடைக்குமா அப்படியான கேள்விகள் அதை தள்ளி போட்டு இருந்தால் அப்படியான நற்காரியங்களை செய்வதற்கான அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருக்குது. அந்த பலன் கிடைக்கிறதுக்கு, அந்த காரியம் செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? அம்பாலை தான் வழிபடணும். பொதுவாக அம்பாள் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், பௌர்ணமி நாளில் வழிபடுவோம். நிறைய பேர் வளர்பிறை பஞ்சமி நாளில் வழிபாடு செய்வோம். இந்த வாரம் முழுக்கவே ஒவ்வொரு நாளுமே வழிபாடு செய்யலாம். அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அற்புதமான பலனை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். அப்போ ரிஷப ராசினர் இத்தனை நாட்களாக தொடங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்த நல்ல செயல்களை கூட இந்த வாரம் தொடங்கினா சிறந்ததில்ல சார். மிதுனம் ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? மிதுன ராசி அன்பர்களுக்கு கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம் சொல்லக்கூடியது புத்திசாலித்தனம், பிறக்கும் போதே இருக்கக்கூடிய அறிவு. சில குழந்தைகள் பிறவியிலேயே ஞானம் பெற்று இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு 5ஆம் இடம் வலுத்து இருக்கும். அப்படியேப்பட்ட 5ஆம் இடத்துல சுக்கிரன் மற்றும் புதனுடைய சேர்க்கை இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருக்காரு. உங்களுடைய ராசிநாதன் புதனுடைய மற்றொரு வீடான கன்னியில் சூரியனும் கேதுவும் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு தயக்கமோ பயமோ இருக்காது. நீங்கள் செய்யக்கூடிய பணியை
உறுதியாக உற்சாகமாக தொடங்க முடியும். அதுவும் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருந்தால் அற்புதமான பலன் கிடைக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது ஒரு நல்ல காலம். பொதுவாக இந்த நவராத்திரியில் இந்த விஜயதசமி வரும். அப்போ தான் வந்து பள்ளியிலேயே குழந்தைகளை கொண்டு போய் சேர்ப்போம், அக்ஷராபியாசம் செய்து. அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் எதை படிக்க வேண்டும் என்றாலும் கூட அதை இந்த வாரத்தில் செய்யலாம். நல்லபடியாக படிப்பீங்க, படிக்கிறதுக்கு உண்டான பலனும் கிடைக்கும். சார், மிதுனம் ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றத சொன்னீங்க. மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர்கள் பல சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. இல்ல முதலாவதாக என்ன நேயர் என்ன சந்தேகம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அருண் பிரசாத் ஜெயம் கொண்டம் சார், பிறந்த தேதி 29/12/1990 மதியம் 2:28 மணிக்கு பிறந்திருக்காரு. ஐயா, நான் வெளிநாட்டில் வேலை பார்த்துவிட்டு 2022 இந்தியா திரும்பினேன். மீண்டும் வெளிநாட்டு வேலைக்கு முயன்று வருகிறேன். எனக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. வெளிநாடு சம்பந்தமான யோகம் உங்கள் ஜாதகத்தில் மிக மிக அற்புதமாக இருக்குது. பொதுவாக வெளிநாடு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து லக்னத்திலிருந்து 12ஆம் பாவத்தை எடுத்துப்போம். அதோடு சேர்ந்து மறைவிடங்களான இடங்களையும் 8ஆம் இடத்தையும் கூட பார்த்து கொள்வோம். நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. கிருத்திகை நட்சத்திரம் ரிஷப ராசி. மேஷ லக்னம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து சரராசியான லக்னமாக இருக்குது. அப்போ இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வேற ஒரு இடத்திற்கு போகணுன்ற அமைப்பு. ரெண்டாவது ரிஷப ராசி, சந்திரன் வந்து உச்ச பலத்தில் இருக்கார். கடல் கடந்து ஒருவர் போகணும்னு சொன்னால் அவருக்கு சந்திர பலம் வேண்டும். அப்படிப்பட்ட சந்திரன் உச்சமாக அவங்க ஜாதகத்தில் இருக்கார். மூன்றாவது 12ஆம் இடம் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த 12ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் உச்சபலம் பெற்றிருக்கார். உங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் இடமான கடக ராசியில் உச்சபலம் பெற்றிருக்கார். அதனால் வெளிநாடு யோகம் உங்களுக்கு தாராளமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் அப்படியே இங்கேருந்து கம்ப்ளீட்டாக போய் அங்கே செட்டில் ஆகிட முடியாது. இங்கே வந்துட்டு தான் திரும்ப நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கார் இல்லையா, அவர் கேத்துவோடு சேர்ந்து இருக்கின்றார். அதனால் உங்களுக்கு அந்த பூர்வ பந்தம் வந்து இழுத்துட்டு தான் இருக்கும். நீங்கள் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய உறவினர்களோட சேர்ந்து இருந்து தான் ஆகணும். இங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய வீடு வாசல் சொத்துக்களை அனுபவித்து தான் ஆகணும். அப்படியாக போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. அப்போது நீங்கள் வந்திருக்கீங்க, மறுபடியும் போக முடியும். எப்போ போவீங்க அப்படின்னா அதற்காக தசாபுக்தியை பார்க்கணும். இப்போ உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடியது ராகு மகாதிசை. ராகு மகாதிசையில் இப்போது சூரியனுடைய புக்தி முடிந்து சந்திர புக்தி நடந்து கொண்டு இருக்குது. இந்த சந்திர புக்தின்னு சொல்லக்கூடியது வந்து 25ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்காருன்னு நம்ம பார்த்துருக்கோம். அவர் தான் வந்து நீருக்கு உண்டான நீர் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். கடல் தாண்டி போனால் தான் வெளிநாட்டுக்கு போக முடியும். அப்போது வரக்கூடிய ஜனவரி மாதம், அதாவது தை மாதத்திலே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகும் கூட செவ்வாய் புக்தி தான் வரும். அந்த செவ்வாயும் சந்திரனோட சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தில் இருக்கார். அதனால் மறுபடியும் வெளிநாடு போக முடியும். முயற்சி செய்யுங்க. சந்திர பலம் கிடைக்க அம்பாள் வழிபாடு செய்து முயற்சி செய்யுங்க. வெளிநாடு போற வாய்ப்பு கிடைக்கும். சார், இந்த நேயர் வெளிநாட்டுக்கு போற பலன் திரும்ப கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. எப்ப கிடைக்கும்ன்றதையும் நீங்க ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் சொன்னீங்க சார். ஹரிபிரசாத் சார் சொல்லுங்க. சார் சொல்லும் போது சந்திர பலம் சொன்னாரு. சந்திர பலம்னா என்ன? தாராபலம் சந்திரபலம்னு பார்க்கறது வேற. பொதுவாக அந்த வார்த்தையை வந்து தாராபலம் சந்திரபலம்னு யூஸ் பண்ணுவாள். தாராபலம் சந்திரபலம்ங்கிறது வந்து இன்றைய தேதியில் நம்முடைய ஜாதக ரீதியாக சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதனை கொண்டு சொல்லக்கூடியது. ஆனால் சார் சொன்ன சந்திரபலம்ங்கிறது வேற. அவர் சொன்ன சந்திரபலம்ங்கிறது சந்திரன் என்பது நீர் கிரகம். அந்த நீரை தாண்டி கடலை தாண்டி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவருடைய பலம் அவசியம் தேவை அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். இவர் சொன்ன சந்திரபலத்திற்கான வார்த்தைக்கான பொருள் அதுதான். ஆனால் பொதுவாக சந்திரபலன் பார்க்கறது வேற. பொதுவாக சந்திரபலன் அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஒரு நாள் தேர்ந்தெடுக்க போகிறோம், ஒரு கல்யாணத்துக்காக நாள் வைக்கிறோம், இல்லை ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு நாள் வைக்கிறோம் பொழுது தாராபலன் சந்திரபலனை பார்த்து வைப்பார்கள். ஆனால் இந்த இடத்திலே இந்த சந்திரபலனுக்கான அர்த்தம் என்பது நாம் வெளிநாடு செல்ல முடியுமா முடியாதாங்கிறது இந்த சந்திரன் தீர்மானித்து விடுவார். அவருடைய ஜாதகத்திலே சந்திரன் உச்சபலத்தோடு சஞ்சரிக்கிறார். ரிஷபராசியிலே சந்திரன் உச்சம் பெற்றிருப்பார். அப்போ ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கே கொஸ்டின்கிறது வரும். ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சந்திரன் உச்சபலத்தோடு இருந்தாலும் அவர்கள் அனைவருமே அந்நிய தேசம் போயிட முடியாது. அது எதை தீர்மானிக்கும்னு சொன்னால் அந்த லக்ன பாவமும்
குறிப்பாக அவர் சொன்னார், மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் தீர்மானிக்கும். 12ஆம் பாவத்திற்கு அதிபதி தொழில் ஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தாலும் அல்லது தொழில் ஸ்தானாதிபதி 12ஆம் பாவத்தோடு சம்பந்தப்பட்டு சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் அந்த இடத்துல லிங்க் ஆகுது அப்படின்னு வச்சுட்டா கூட, அதாவது ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும் அதிபதிங்கிறவங்க இருப்பாங்க. அந்த அதிபதி கோள் அப்படிங்கிறது வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம்ங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம். இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணம் சாரம் வாங்கி இந்த சந்திரனானவர் ஒரு 12ஆம் பாவத்தில் இருக்காருன்னு சொன்னா இவர்களால் அந்நிய தேசம் போக முடியும். அப்ப நம்ம இவருக்கு எப்படி அட்வைஸ் கொடுக்கலாம்னு சொன்னா, நீங்க US UK மாதிரி ரொம்ப தொலை தூரத்துல தேடாம இங்க பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அரப் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து மேஷ லக்னத்துக்காரர், 10ஆம் பாவத்துக்கு அதிபதி சனியா இருப்பார். அதனுடைய திசைங்கிறது மேற்குங்கிறதுனால பக்கத்திலேயே இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகள்னு சொல்லும் பொழுது பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இந்த அரப் கண்ட்ரீஸ் மாதிரி ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரீஸ், துபாய்க்கு நீங்க போயிட்டு வரலாம், அந்த மாதிரி இடமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இதையும் அவருடைய ஜாதகமே சொல்லிடும். எந்த டைரக்ஷன்ல போகணும், கடல் கடந்து போகணும்னா கூட இப்போ ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது நம்ம ஊர்ல இருந்து அது தெற்கே தென்கிழக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம இவருடைய ஜாதகத்தில் எது சம்பந்தப்படுகிறது, குரு என்கின்ற கிரகம் சம்பந்தப்படுகிறது, சந்திரன் என்கின்ற கிரகம் சம்பந்தப்படுகிறது, 10ஆம் பாவத்துக்கு அதிபதி சனியானவர் சம்பந்தப்படுகிறார்னு வரும்பொழுது இங்கிருந்து மேற்கே வடமேற்கு திசையிலே அந்நிய தேசத்திற்கு அவர் செல்வார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். நீங்க சொன்ன மாதிரி இந்த சந்திர பலம்ங்கிறது அவருடைய ஜாதகத்திலே 4ஆம் பாவத்திற்கு அதிபதி சந்திரன். 4ஆம் பாவம்ங்கிறது வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் அனைத்தையும் சொல்லும். இது போக உறவு முறைகளையும் சொல்லும், உறவினர்களை பற்றியும் சொல்லும். சந்திரனைத்தான் மாத்ருகாரகன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவா. சென்டிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அதிபதி இந்த சந்திரன் தான். அப்ப இந்த சென்டிமெண்ட்ஸை விட்டு இவரால் விலகி ரொம்ப தூரம் செல்ல முடியாது. என்னதான் இவர் அந்நிய தேசத்திற்கு போனாலும் இப்ப இவருக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது கூட டியூ டு தட் சென்டிமெண்ட்ஸ் தான் இருக்கும். அவர் இந்த சென்டிமெண்ட்ஸ் பார்க்கறதுனால தான் அந்நிய தேசத்துலேருந்து இங்கே வந்திருப்பார். அங்கிருந்து ஒரு வேலையை விட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்க மாட்டார். இவருக்கு ஏதோ ஒரு அந்த குடும்பம் சார்ந்த ஒரு நிகழ்வின் காரணமாக இங்கே வந்திருப்பார். திரும்ப போகிறதுக்கு இவர் தான் தயங்கிட்டு இருக்கிறார். அழகாக பலன் சொல்லிட்டார், நீங்கள் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெளியில் வேலை கிடைக்கும். ஆனால் இங்கே நீங்கள் அடிக்கடி வந்து போய்கொண்டே இருப்பீர்கள். அந்த மாதிரி இடத்துல வேலையை தேடுங்கோ, கண்டிப்பாக நல்லபடியாகவே இருக்கும். சந்திர பலத்தின் காரணமாக இந்த ஜாதகர் மன மகிழ்ச்சியோடு குடும்பத்திலே செல்வச் செழிப்போடே வாழ்வார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக கடக ராசினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்க போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் சார் சொல்லுங்க, கடக ராசினருக்கு இந்த வாரம் இனிமையான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கூடுதல் கவனமா இருக்கணுமா? கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக ஆசைப்பட்ட வஸ்துக்களை, பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் வரப்போகின்றது. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரத்தில் தொடங்குகின்றது. 4, 5, 6, 7 என்று 7ஆம் இடம் வந்து இந்த வாரத்தை சந்திரன் பூர்த்தி செய்வார். 4ஆம் இடம் சொல்லும்போது உங்களுக்கான வீடு, உங்களுக்கான வாகனம், உங்களுக்கு பிடித்த மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்குது. அந்த இடத்துல சுக்கிரன் ஏற்கனவே ஆட்சி பலம் பெற்று இருக்கார். அவரோடு புதனும் சேர்ந்து இருக்கார். அப்போது 4ஆம் இடத்துல ராசிநாதன் சந்திரன் இருக்கார். அதனால் விரும்பியது நடக்கும். அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கார். வாகனமோ வீடோ இது சம்பந்தமான எண்ணங்கள் நிறைவேறும். அங்கே புதன் இருக்கார். புதன் விரையாதிபதி. செலவு செய்து இதை உங்களால் வாங்க முடியும். அப்படியான பலன் இந்த வாரத்தில் இருக்குது. மேலும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் ஆல்ரெடி இருக்குது. அதனால் விரும்பியது கைவந்து சேரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுது. அப்படிப்பட்ட பலன் கிடைக்கிறதுக்கு இந்த வாரத்தில் என்ன பண்ணலாம்? இந்த வாரத்தில் சுக்ல சதுர்த்தி விரதம் வருது, சஷ்டி விரதம் வருது, சிரவண விரதம் வருது. இதெல்லாம் வழக்கமாக வரக்கூடிய விரதங்கள். இதோடு சேர்ந்து இது நவராத்திரி காலமாக இருக்கிறது. அதனால் எந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்தாலும் வழிபாடு செய்தாலும் அம்பாள் வழிபாடையும் சேர்த்து கொள்ளுங்க. உங்கள் தெருவில் பக்கத்தில் யார் வைத்திருக்கார்களோ நீங்களே வச்சுருந்தாலும் சிறப்பாக பூஜை பண்ணுங்கள். அல்லது யார் வீட்டில் குழு வச்சுருக்காங்களோ அங்கே சென்று வழிபாடு செய்யுங்க. விரும்பியது நடக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். கடக ராசினருக்கு இந்த வாரம் அமோகமான வாரமாக இருக்க போகுதுன்றதை நீங்கள் சொன்னதிலிருந்தே தெளிவாகுது சார். சிம்ம ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசி என்பர்கள் இந்த வாரத்தில் பக்குவம், நிதானம், பொறுமை இதெல்லாம் கொஞ்சம் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன்
ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. அப்படி இருக்கும்போது கேதுவோடு சேர்ந்து இருக்கின்றார். ராகு கேது இவர்கள் எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த கிரகத்தினுடைய மொத்த பலத்தையும் எடுத்துக்கொள்வார்கள். அதுலேயும் கேது இந்த கிரகங்கள்லேயே ரொம்ப வலிமையான ஒரு கிரகமாக சொல்லப்படுகின்றார், மற்றவர்களுடைய பலத்தை எடுக்கிறதுல. அப்படி உங்கள் ராசிநாதன் சூரியனோடு கேது சேர்ந்து 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அப்படி சஞ்சரிக்கிறதுனால மனக்குழப்பத்திலிருந்து விடுபட்டு தெளிவாக நீங்கள் இருக்கணும். ஒன்று மனக்குழப்பம் ஏற்படும், அல்லது உடல் சோர்வாக இருக்கும். அப்போ உடல் சோர்வாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதிகாலையில் எழுந்துக்கிறது, நல்ல ஸ்நானம் பண்ணுறது, அளவாக உண்பது. வளர வளர நம்முடைய ஆகாரம் கொஞ்சம் குறைவாக இருக்கணும். சூரியன் தான் உஷ்ணத்துக்கு அதிபதி. அவருடைய பலம் இருந்தால் தான் சாப்பிட்றது ஜீரணம் ஆகும். அவர் கேதுவோடு சேர்ந்துருக்கார். அப்போ குறைவாக சாப்பிடணும், சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு சீக்கிரமாக எழுந்துக்கணும், நல்ல ஸ்நானம் பண்ணணும். இதெல்லாம் கடைபிடிச்சா இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். இதில் சில விஷயங்களை கடைபிடிக்கலைன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த மனசோர்வோ உடல் சோர்வோ ஏற்படும். அப்போது சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். சிவபெருமான் அம்பாலோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் சிவபெருமானை நீங்கள் வழிபடலாம். சார், இந்த வாரம் சிம்ம ராசினருக்கு சிறப்பான வாரமாக அமைய என்ன பண்ணணுன்றதையும் நீங்க தெளிவா சொன்னீங்க. கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் பண வரவு வரக்கூடிய வாரமாக இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் இப்போதான் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். அதாவது இந்த வாரத்தினுடைய தொடக்க நாளில் தான் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ 2ஆம் இடத்திற்கு ராசிநாதன் போய் சேர்றாரு. அப்போ உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னு சொன்னால் அந்த 2ஆம் இடம் சம்பந்தமான விஷயங்களில் தான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். அது குடும்பஸ்தானம், அது வாக்குஸ்தானம், தனஸ்தானம் அப்படி சொல்லப்படுகிறது. அதில் பிரதானம் எது? தனம் தான். அப்போ பணத்தை பற்றி தான் உங்களுடைய எண்ணம் இருக்கும். அந்த பணம் கை சேரும். படித்து முடிச்சிருக்கீங்க, வேலைக்கு போய் சொந்த காலில் நிற்கணும், முதல்ல சம்பாதிக்கணுன்ற ஆசை இருக்குது. இப்போ உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். வேலையில் இருக்கிறீங்க, வரக்கூடிய வருமானம் குடும்ப செலவுக்கே போதலை. இஎம்ஐ இப்போ எல்லாருக்குமே இருக்குது. இஎம்ஐ இல்லாதவங்க யாரும் இல்லை. அதுக்கே சரியாக போயிடுதுன்னு சொன்னால் அதை தாண்டி உங்களுக்கான சேவிங்ஸ், எதிர்காலம் அல்லது ஆசைப்பட்ட விஷயங்களை அடையிறதுக்கான பணம் அது உங்களுக்கு சேரும். சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமாக நல்ல லாபம் ஏற்படக்கூடிய வாரமாக இருக்குது. மொத்தத்தில் பண வரவு இந்த வாரத்தில் கிடைக்கும். அப்ப கன்னிராசினருக்கு இந்த வாரம் நன்மைகள் தேடி வரக்கூடிய வாரமாக இருக்க போதில்ல சார். மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேரொருவருடைய கேள்வி என்னன்னு பார்க்கலாம். கிருஷ்ணன் மும்பையில இருந்து சார். பிறந்த தேதி 8/5/1991 பிற்பகல் 12:43 மணிக்கு பிறந்திருக்காங்க. என் மகனுக்கு திருமணமாகி சில காரணங்களால் தம்பதியர் பிரிந்து விட்டனர். அவனுக்கு 2வது திருமணம் நடக்குமான்னு அவருடைய தந்தை இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. சதய நட்சத்திரம் கும்பராசி ஜாதகர் கிருஷ்ணன். லக்னம் கடகம். இப்போ திருமணம் அப்படின்னு சொல்லிட்டாலே சுக்கிரனை பார்க்கணும், கலத்திர பாவத்தை பார்க்கணும். 2வது திருமணம் சொன்னால் 11ஆம் இடம், அந்த வீட்டு அதிபதி, இவர்களை பார்க்கணும். 2வது திருமணம் போகிற அளவுக்கு முதல்ல ஜாதகத்தில் குறை இருக்கா, தோஷம் இருக்கா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். அப்போது லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கார். அப்போ கடக லக்னத்துக்கு 7ல் சனி இருக்காருன்னு சொன்னால் அவர் சொந்த வீட்டில் இருக்காருன்னு அர்த்தம். ஆட்சி பலம் பெற்று இருக்கார். இது ஒன்று. 2வது குடும்பஸ்தானம். கடக லக்னத்துக்கு 2ஆம் இடம் சிம்மம். அந்த சிம்மாதிபதி சூரியன் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்கும்போது மேஷத்தில் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல போய் உச்ச பலம் பெற்று இருக்கார். இதை ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கக்கூடியவங்க, ஜோதிடம் தெரிந்துக்கணும், படிக்கணுன்றவங்க உதாரணமாக எடுத்துக்கலாம். ஏன்னா எந்த ஒரு கிரகமுமே நல்லா இருக்கணுன்றது தான் பொதுவான விதி. ஆனால் திருமண விஷயத்தில் மட்டும் 2ஆம் இடம் 7ஆம் இடம் இந்த வீட்டினுடைய கிரகங்கள் அளவுக்கு அதிகமாக பலம் பெறக்கூடாது. அதாவது இது போல் ஆட்சி உச்ச பலம் பெறக்கூடாது. அப்போ என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் அவங்க அந்த பலனை வாரி வழங்கிடுவாங்க, அதிகமாக கொடுத்துருவாங்க. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் ஆகிடும். சில பேருக்கு திருமணம் ஆகாமல் தொடர்புகள் வந்துடும். அதனால் இந்த ஜாதகருக்கு 7ஆம் இடத்துல சனியும் 2ஆம் அதிபதியான சூரியன் 10ஆம் இடத்துல உச்சபலமும் பெற்றிருக்கிறது இந்த 2வது திருமணத்திற்கு, அந்த முதல் திருமணம் தோல்வியாகி போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. மற்றொரு காரணம், லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் சதய நட்சத்திரம் கும்பராசின்றதுனால லக்னத்திற்கு 8ஆம் இடத்திற்கு போயிட்டார். அப்போது இவர் சரியான முடிவை எடுத்திருக்க மாட்டார். சரியான முடிவை எடுத்திருந்தால் அந்த திருமணம் பிரியாத அளவுக்கு இருந்திருக்கலாம். இதெல்லாம் திருமண சம்பந்தமான விஷயங்கள். இப்போ கேள்வி என்னன்னா, 2வது திருமணம் நடக்குமா அப்படின்னா, அப்போ லக்னத்திற்கு 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன்
12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். கூட இருக்கக்கூடியது செவ்வாய் மற்றும் கேது. அப்போ 11ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் 12ஆம் இடத்திற்கு வந்துட்டார். சுக்கிரனுக்கு 12ஆம் இடத்துலையும் கூட முழுமையான மறைவு கிடையாது, விதிவிலக்கு உண்டு. அதனால 2வது திருமணம் நடக்கும். எப்படி நடக்கும், எப்போது நடக்கும்? முதல்ல எப்படி நடக்கும்ன்றதை ஜாதகத்தில் பார்த்துடலாம், எப்போதுன்றதை தசாபக்தியில் பார்க்கலாம். அப்போ எப்படின்னா அந்த சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்துட்டார். அப்போது இந்த ஜாதகர் விரும்பி 2வது திருமணத்தை பண்ணிப்பார். இவருக்கு பணிபுரியக்கூடிய இடத்துலையோ அல்லது உறவுலையோ தெரிந்த ஒரு நபரை பிடித்து போய் பேசி அவங்களுக்கும் பிடித்து திருமணம் பண்ணிப்பார். ஆனால் அது ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா கூட கேது இருக்கிறதுனால தடைகளை கடந்து 2வது திருமணம் நடக்கும். எப்போது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இவர் பிறந்தது சதய நட்சத்திரம், ராகு தசையில் பிறந்திருக்காரு. ராகு தசை பூர்த்தியாகி அதன் பிறகு குரு தசை முடிஞ்சு இப்போ சனி மகா திசை நடந்து கொண்டு இருக்கிறது. சனி திசையில் இப்போ சுயபுக்தி காலம் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சனி தான் இவருடைய லக்னத்திற்கு 7ஆம் அதிபதின்னு பார்த்துட்டோம். அவருடைய தசை தான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால இந்த காலத்திலே 2வது திருமணம் நடக்கும். அப்போ சனியுடைய தசையில் சனியுடைய புக்தின்னு சொல்லும்போது, சனி பிரீத்தியாக சனி வாரங்களில் தொடர்ச்சியாக விரதம் இருந்து கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி, தானமோ தர்மமோ செய்து கொண்டு வந்தால் 2வது திருமணம் நல்லபடியாக நடக்கும். 2026ஆம் வருஷம் மே மாதத்திற்குள்ளாக நடந்துடும். சார், எப்போது திருமணம் நடக்கும்னு கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. கண்டிப்பா நேயருக்கு உங்களுடைய பதில் திருப்திகரமாகவே இருக்கும்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், இப்போ நம்ம திருமணத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்குறோம். ஒரு சிலருக்கு உங்களுக்கு முதல் திருமணம் நிலைக்காது, 2வது திருமணம் தான் நிலைக்கும்னு நம்ம சொல்றத கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு என்ன காரணம் சார்? இதுக்கு என்ன பரிகாரம் அவங்க பண்ணா இதை சரி பண்ண? ஜோதிடவியல் ரீதியாகவே இதற்கான விதிகளை தெளிவாகவே சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஜாதகரை நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப அற்புதமாக அவருக்கான தீர்வை சொல்லியிருக்கிறார், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அதுவும் பார்த்தோம்னா அந்த ஜாதகருடைய குணத்தை ரொம்ப அப்படி பாலிஷாக சொல்லிட்டு போயிட்டாருன்னா, லக்னாதிபதி சந்திரன் 8ஆம் பாவத்தில் போய் உட்காந்துட்டார், ராகுவினுடைய சாரம் வாங்கி. இவர் ஒரு சில முடிவுகளை சரியாக எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டார். முதலிலே இந்த மனிதருக்கு தேவை ஒரு சுய கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயம். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறத வந்துட்டாலே நிறைய பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணிட்டே போகலாம். ஏன்னா ஜோதிடத்திலேயே இது போன்ற விதிகளை கொடுத்திருக்கிறார்கள். இவருக்கு மறுவிவாகம் செய்து கொள்ளும் அதிகாரம் உண்டு. நான் ஆண் மகனுக்காக மட்டும் சொல்லலை, அது பெண்களாக இருந்தாலும் கூட கணவரால் இவர்களுக்கு பிரச்சனை, வரவிருக்கக்கூடிய வாழ்க்கை துணையால் இவங்க அவ்வளோ பெரிய சுகத்தை அனுபவிக்க முடியாதுங்கிற ரூல் ஜோதிடத்திலே இருக்குன்னு சொன்னால், அப்போ அந்த நாள்லேயே இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு எல்லாருக்குமே இருந்திருக்கு இல்லையா? அப்போ அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு சொன்னால், முதலிலே நம்ம செல்ஃப் அனலைசிஸ்ங்கிறத பண்ணிக்கணும். அப்போது எல்லாத்துக்கும் கோவப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது, நம்ம எடுக்கிற முடிவு சரிதானாங்கிறத பெரியவர்களை கேட்டு தீர்மானம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த வாழ்க்கை துணை அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க இஷ்டத்துக்கே விட்டுடணும். எல்லாத்தையும் அவர்களுடைய இஷ்டத்துக்கு விடும் பொழுது எந்த பிரச்சனையுமே வராது, குடும்பம் நல்லபடியாக நடக்கும். இவருக்கு அதுவும் 10ஆம் பாவத்திலே சூரியன் ரொம்ப நல்ல பலமாக இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணணும், உத்தியோகத்தை மட்டும் பார்த்துக்கணும், குடும்பத்தை அந்த பெண்மணி தான் பார்த்துக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டார்னா குடும்ப வாழ்விலே பிரச்சனைகள்ங்கிறது வராதுமா. இப்போ இதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி போகும்போது, இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை பார்க்கும்பொழுதே நமக்கு இவருக்கு 2வது திருமணம் நடக்கும்னு இருக்கும் பொழுது அது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், இவருக்கு என்ன சொல்லணும்னா, இந்த நேரத்திலே நீ திருமணத்தை நடத்தாதே. தாமதமான திருமணம் என்பது உன்னுடைய ஜாதகத்தை பொறுத்தவரை நல்லது. இது போக உன்னுடைய குணாதிசயம் என்பது இப்படித்தான் இருக்கிறது, நீ மாற்றிக்கோ. இவரை மட்டும் நான் சொல்லலை, அவர்களுக்கு ஜோதிட ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குங்கிறத எடுத்து சொல்லி, 2வதாக திருமணம் எப்பொழுது நடக்கும் என்கின்ற விதி அவருடைய ஜாதகத்திலே வருகிறதோ அந்த நேரத்திலேயே நீ முதல் கல்யாணத்தை பண்ணிட்டு போ. அது வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும். இல்லை நல்ல சம்பந்தம் கிட்ட நெருங்கி வந்துருச்சு, நான் அதனால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ரூலை ஓவர் கம் பண்ணி போனால் அது கண்டிப்பாக ஜோதிடம்ங்கிறது அந்த இடத்துல வேலை செய்யுமா. ஆனால் என்ன பண்ணணும், அது தாமதமான திருமணம் வரும்பொழுது அந்த நேரத்தில் கல்யாணத்தை பண்ணாமல் 2வதாக எப்பொழுது திருமணம் நடக்குமோ அந்த நேரத்தில் போய் முதல் கல்யாணமே செய்யும் பொழுது இவருக்கு அதுக்கான மெச்சூரிட்டிங்கிறது வந்துடுறது. அதனால் என்ன பண்ணணும், அந்த குடும்பத்தில் பிரச்சனைங்கிறது வராமல் பாதுகாக்கப்படுகிறார் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இதையும் தெரிந்து கொண்டு நாம் அதற்குரிய அந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது, பரிகாரம்னா ஏதோ இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டுறது இதெல்லாம் கிடையாதுமா. ஆக்சுவலி வாழை மரத்திற்கு தாலி கட்டி வெட்டுதல் அப்படிங்கிற ஒரு பரிகாரம் சாஸ்திரத்தில் சொல்லப்படவே இல்லை. இது திரைப்படங்களின் வாயிலாக நம்மிடையே பரப்பப்பட்டிருக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கணும். அது கூட எப்படி பண்ணுவான்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே ஒரு வெட்டின வாழை மரத்தை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சிருப்பா,
ஒரு வெட்டின வாழைக்கண்ணை கொண்டு வந்து வச்சு அதுக்கு தாலி கட்டி திரும்பி அதை போய் வெட்டிட்டா அது முதல்ல சரியா வருமா? கதலி விவாகம் அப்படிங்கிற பேர்ல சாஸ்திரத்துல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள். அது இந்த மாதிரி ஏற்கனவே கொண்டு வந்து வெட்டி வச்ச கண்ணுக்கெல்லாம் தாலி கட்டக்கூடாது. அதற்கு எப்படி பண்ணணும்னு சொன்னா, ஒரு வாழை தோப்புக்கே போயிடணும். அங்கேயே போய் ஒரு வாழை கண்ணுங்க அப்படி நல்லா வளர்ந்துட்டே இருக்கும். அதுக்கு போய் திருமாங்கல்யத்தை செய்து விட்டு, அதாவது முறைப்படி அந்த பூஜைகள் அத்தனையுமே உண்டு. எல்லா பூஜைகளையும் செய்து அந்த வாழைக்கண்ணுக்கு மாங்கல்ய தாரணத்தை பண்ணிட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு பேசாம வந்துடணும். அதை வெட்டுதல் என்பது கூடாது. அது என்ன ஆகும்னு பார்த்தா, எதுக்காக வாழை மரத்துக்குன்னு சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா, அந்த வாழை மரத்தினுடைய வயசு அப்படிங்கிறது 1 வருஷம் தான் இருக்கும். அது அடுத்த வருஷம் பார்த்தா கொலை தள்ளி அந்த இடத்துல வம்சம், அந்த இடத்துல இன்னொரு கண்ணுங்கிறது வந்துகிட்டு இருக்கும். அப்போ அந்த மரமும் அதனுடைய ஆயுசை முடித்து கொண்டால் கூட அந்த வம்சமானது அங்கே தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது கூட ரொம்ப கொடுமையான, அதுல ஜாதகத்துல 7ஆம் பாவத்துல நிறைய கிரகங்களினுடைய சேர்க்கை அல்லது ஒரு ராகு சூரியன் சேர்க்கை எல்லாம் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைக்கு மட்டும்தான் இது போல பரிகாரங்களை சொல்லியிருக்கிறார்களே தவிர இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கெல்லாம் இல்லை. இதெல்லாம் ஒரு நல்ல ஜாதகம் தான். இவருடைய திருமண வாழ்வு என்பது இவருடைய கைகளிலே தான் இருக்கிறது. இந்த மனிதர் சுய கட்டுப்பாட்டினை மேற்கொண்டாரே ஆனால் இவருடைய வாழ்வு நிச்சயமாக நல்லபடியாகவே அமையும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. துலாம் ராசினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்க போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, துலாம் ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? வீட்லயும் இல்ல அவங்க வேலை செய்யற இடத்துலயும் சூழல் எப்படி இருக்க போகுது? துலா ராசி அன்பர்களுக்கு சாதகமான நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்க போகுது. ராசிநாதன் முதல்ல சாதகமான நிலையில் இருக்கார், அதாவது ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. முக்கியமாக இந்த வாரத்தில் என்ன பலன் நடக்கும் அப்படின்னு குறியிட்டு காட்ட முடியுமான்னு கேட்டால், இடமாற்றம் பண்ணணும், பிரயாணம் பண்ணணும், வெளியூர் வெளிநாடு போகணும்னு சொன்னால் அதற்குண்டான முயற்சிகளை செய்யலாம். ஏற்கனவே அப்படி முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு பலன் இப்போ கிடைக்கும். இந்த ராசிக்கு 9ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதி தான் புதன். அவர் ராசிக்குள்ளே இப்போது பிரவேசத்தை ஆரம்பிக்கிறார். 12ஆம் இடத்துல ஏற்கனவே கேதுவும் சூரியனும் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார்கள். சுக்கிரன் சமீபத்தில் தான் 12லிருந்து ராசிக்கு வந்திருக்கார். சந்திரன் ராசிக்குள்ளே இருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். இந்த எல்லா கிரகங்களையும் நம்ம கூட்டி கழித்து பலன் பார்க்கும்போது துலா ராசிக்காரர்கள் வெளிநாடு போகணுமா, வெளியூர் போகணுமா, அல்லது ஆன்மீக சம்பந்தமான ஒரு யாத்திரை செய்யணுமா, வேற குடும்பத்தோடு ஒரு உல்லாச சுற்றுலா போயிட்டு வரணுமா, இது எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலையில் அடுத்து என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னால், விலை அதிகமாக இருக்கக்கூடிய ஆடம்பரமான வஸ்துக்களை பொருட்களை இந்த வாரத்தில் வாங்க முடியும். 3வதாக சுப காரியங்கள், நல்ல காரியங்களை பேசி அதை ஆரம்பிக்க முடியும். இப்படியான பலன்கள் இந்த வாரத்தில் ஏற்படும். இந்த காரியத்தில் நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் மகாலட்சுமியை வழிபட்டு செய்தால் அந்த பலன் முழுமையாக கிடைக்கும். துலாம் ராசினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக இருக்க போகுதுன்றது தெளிவாகுது சார். விருச்சிகம் ராசினருக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, கடந்த 2 வாரமும் சிறப்பான வாரமாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசி என்பர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் அங்காரகன் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார், அஷ்டமத்தில். அப்படி இருக்கும்போது சாதகமாக இருக்கக்கூடாது, அதுதான் பலன். ஆனால் குரு பார்த்து உங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கின்றார். குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து நேரடியாக பார்க்கிறார். ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தினுடைய கடைசியில் 29ஆம் தேதி சமயத்தில் அவர் வக்ரகதி அடைய போகின்றார். அதனால் இப்போயிலிருந்து 1 வார காலம் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டால், சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ல் தொடங்குது. அப்போ நீங்கள் கடுமையாக உழைக்கணும், வழக்கத்தை விட அதிக நேரம் வேலை செய்யணும், குறைவான நேரம் தான் உங்களால் ஓய்வெடுக்க முடியும் அல்லது தூங்க முடியும். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஜோதிடம், தசாபுக்தி, இந்த வார பலன், மாத பலன் சொல்லக்கூடிய பலனே என்னன்னா, நம்மை தயார்படுத்துவது தான். முதல்ல அக்செப்டன்ஸ். ஒன்றை நம்ம ஏற்றுக்கொண்டாலே அது நம்மை பாதிக்காது. ஒன்றை எதிர்க்கும் போது தான் அது நம்மை பாதிக்கும். அப்போ உங்களுக்கு வேலை அதிகமாக போகுது, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. கூடுதலாக படிங்க, கூடுதலாக உழைங்க, குறைவான நேரம் ஓய்வு எடுங்க. இதை செய்தால் போதுமானது. இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். கடுமையாக உழைப்பதற்கு நீங்கள் திட்டமிடுங்க. இந்த வாரத்திற்கு ஒரு பிளான் பண்ணுங்க. இன்னென்ன நாளில் இன்னென்ன காரியத்தை செய்ய போறேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே செய்து முடிக்க முடியும். பலன் நல்லபடியாக கிடைக்கும். விருச்சிகம் ராசினருக்கு இந்த வாரமும் சாதகமான ஒரு வாரமா இருக்க போகுதுன்றது தெளிவாகுது சார். தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? தனுர் ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாப ஆதாய ஸ்தானம் இப்போ வலுத்திருக்கு, சாதகமாக இருக்கிறது. 2வது, எந்த ஒன்றையுமே செய்வதற்கு மனிதனுக்கு தைரியம் தேவை.
துணிவே துணை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட துணிவை தரக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ தைரியம் இருக்கு. தைரியமாக ஒன்றையில் தொடங்கினால் லாபம் வரணும். லாபஸ்தானமும் சாதகமாக இருக்கிறது. அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய வேலை, உங்களுடைய கடமைகள் எதை செய்தாலும் உற்சாகமாக செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க. ஏன் இப்படி சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், குருவாக இருக்கக்கூடிய ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். அப்போ உங்களுக்கு இயற்கையிலேயே இருந்த ஒரு தைரியம் இப்போ குறைஞ்சி போயிருக்கும். உங்களால் முடியும், ஆனால் முடியுமான்ற ஒரு தயக்கம் உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதை மீறி நீங்கள் தைரியமாக செயல்படணும். உங்களுடைய பணிகளை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும். அதுக்காகத்தான் கடவுள் பக்தி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நமக்கு எப்போது நம்பிக்கை குறைகிறதோ அப்போது இறைவனை நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டா கடவுள் கூட இருக்காரு, அவர் நம்ம காப்பாத்திடுவார். அதுக்காக தான் பெரியவங்கன்னு இருக்காங்க. பெரியவர்களிடத்தில் ஆசை பெற்று அம்மா அப்பா தாத்தா பாட்டி நான் அதை செய்ய போகிறேன், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம அவங்க கிட்ட நமஸ்காரம் பண்ணால் அவங்களுடைய ஆசையை நம்ம அந்த காரியத்தை சாதிக்க வைக்கும். அப்படியாக உங்களுடைய சுய தைரியம், பெரியவர்களுடைய ஆசி, இறைவனுடைய வழிபாடு, இதில் ஏதாவது ஒன்றையோ எல்லாவற்றையுமோ கை கொள்ளுங்க. இந்த வாரம் அற்புதமாக இருக்கும். சார், தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றது சொன்னீங்க. மற்ற ராசினருக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேருடைய சந்தேகம் என்னன்றதை பார்க்கலாம் சார். மதன் பிரகாஷ், திண்டுக்கல் சார். பிறந்த தேதி 9/12/1989 காலை 5:50 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். எனக்கு அரசியல் ஆர்வம் இருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளாக ஒரு கட்சியில் இணைந்து செயல் புரிந்து வருகிறேன். அரசியலில் எனக்கு முன்னேற்றம் இருக்குமா, கட்சியில் எனக்கு பதவி கிடைக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. மதன் பிரகாஷ், அரசியல் ஆர்வம் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி அதில் 4 வருடங்களாக இருக்கீங்க. அதில் முன்னேற்றம் வருமா, பதவி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. முதல்ல உங்களுடைய ஜாதகப்படி அரசியல் தொடர்பு இருக்கா அப்படின்னா தாராளமாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்திருக்கு. பதவி வேணுன்ற அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை, ஆர்வம் இருக்கிறது. நீங்கள் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கீங்க. அந்த லக்னத்தில் சூரியன் இருக்கார். விருச்சிக லக்னம்னு சொல்லும்போது அந்த லக்ன அதிபதி செவ்வாய் லக்னத்தை தொடர்பு கொண்டாலே அரசாங்கம், அரசியல் அல்லது மிகப்பெரிய ஒரு பதவின்னு சொல்லக்கூடிய அந்த பவர் அதை அடையணுன்ற எண்ணம் வந்துடும். அப்போ லக்ன அதிபதி செவ்வாய். 2வது லக்னத்தில் சூரியன் இருக்கார். சூரியன்னா ராஜ கிரகம். அப்போ அவர் இருக்கார். அந்த சூரியன் உங்கள் ஜாதகத்திற்கு ஜீவனாதிபதி. நீங்கள் என்ன உத்தியோகம் பண்ணணும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடியவர் அவர் தான். அவரே லக்னத்தில் இருக்கார். அப்போ உங்களுக்கு அரசியல் தொடர்பு இருக்கிறது. ஆனால் அது பலன் தருமா, பதவி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், சூரியனுக்கு அடுத்த ராஜகிரகமாக சந்திரனை நம்ம சொல்லுவோம். நீங்கள் பிறந்திருக்கிறது அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி. அந்த சந்திரன் லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்கார். கேதுவுடைய சாரத்தில் இருக்கார். அப்போது சீக்கிரமாக நீங்கள் போய் சேர்ந்தீங்களா, கொஞ்சம் காலத்தில் 4 வருஷம் ஆயிருக்கா, உடனே கிடச்சிரும் அப்படின்ற நிலை இல்லை. இன்னும் பல வருஷங்கள் நீங்கள் இருந்து நிறைய சேவை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பதவின்றது கிடைக்கும். 3வது, இந்த பலனை உங்களுக்கு தருவதற்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதா? அரசியலில் வரணும், அதில் ஒரு பதவி வேணும்னு சொன்னால் கோடியில் ஒருத்தராக இருந்தால் தான் அது நடக்கும். அப்போ அதுக்கு அதிர்ஷ்டமும் துணையாக இருக்கணும். அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டால், உங்கள் லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 9ஆம் இடம். அந்த சந்திரன் 6ஆம் இடத்துல கேதுவோட சாரத்தில் இருக்காருன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போ குரு எங்கே இருக்காருன்னா லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கின்றார், வக்ரகதி அடைந்து இருக்கின்றார். அதனால் நீங்கள் நிறைய பணத்தை செலவு பண்ணால் நமக்கு பதவி வந்துடும்னு போனீங்கன்னா உங்களுடைய சொத்து, சுகம், பொருள் எல்லாவற்றையும் இழந்துடுவீங்க. அதுலேயும் கடன் வாங்கி நமக்கு பதவி கிடைச்சிரும், அப்புறம் சம்பாரிச்சு கொடுத்துடலாம் போனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலை வந்துடும். அதனால் இந்த வழியை நீங்கள் மறந்துடுங்க. கடுமையாக உழைத்து உண்மையிலேயே மக்களுக்கு ஒரு சேவகனாக இருந்து நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் உங்களால் எவ்வளவு சீர்திருத்த பணிகள், நல்ல பணிகளை அரசியல் துணை கொண்டு செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டே வாங்க. இதன் மூலமாக அரசியலில் உங்களுக்கு பதவி கிடைக்கும். அதற்கு பக்கத்தில் வாய்ப்பு இருக்கான்னா தசாபக்தியை பார்க்கணும், அதையும் பார்த்துடலாம். நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம் நம்பர் கேது தசையில் பிறந்து சுக்கிரன் சூரிய தசைகளை கம்ப்ளீட் பண்ணி இப்போ சந்திர தசையில் இருந்து கொண்டு இருக்கீங்க. இது 2031ஆம் ஆண்டு வரைக்கும் இருக்கிறது. அப்போ இப்போ தான் நம்ம 2024 இருக்கோம். அப்போ ஏறக்குறைய 7 வருஷம் சந்திர மகா திசை இருக்குது. அவர் 6ல் கேதுடைய சாரம் பெற்று இருக்கார். அடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசையில் கட்டாயம் உங்களுக்கு பதவி உண்டு. அப்போ நீங்கள் 7 ஆண்டு காலம் மக்கள் பணியை கடுமையாக ஆற்றணும். அதன் பிறகு பதவி கிடைக்கும். அப்போ கிடைச்சிட்ட பிறகும் நீங்கள் ஆற்றணும். இப்போ எப்படி நீங்கள் பதவி கிடைக்கிறதுக்காக செய்கிறீங்களோ அதன் பிறகும் நீங்கள் அதை நினைவு
நினைவில் கொண்டு நம்ம இன்னும் பணியாற்றினா இன்னும் உயரலான்ற எண்ணத்தை கொண்டு ஆட்டோமேட்டிக்காக போவீங்க. பெரிய அரசியல் தலைவராக வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள் சார். நேருடைய கேள்விக்கான விடயம் மட்டும் இல்லாம அவர் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்றதையும் ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க சார். ஹரிபிரசாத் சார் சொல்லும் போது ஒரு விஷயம், லக்னத்துல சூரிய கிரகம் இருந்தா அவர் அரசியல்ல உச்சம் பெறலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. லக்னத்திற்கும் சூரிய கிரகத்திற்கும் என்ன சம்பந்தம்? நிறைய தொடர்புங்கிறது உண்டுமா. அரசியல் அப்படின்னு சொல்லிட்டாலே ரொம்ப அழகாக சொல்லிட்டார். முதல்ல அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு 10,000 ரூபா ஃபீஸ் கொடுத்து போய் பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்த ரொம்ப எளிமையாக ஒரு 3 நிமிஷத்தில் அழகாக அலசி பிரித்து ஆராய்ஞ்சு சொல்லிட்டார் பலனை. இந்த விஷயம் வந்து நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பலனை தரும் நான் நினைக்கிறேன். அரசியல் அப்படின்னு சொன்னாலே சூரியன் செவ்வாய் தான் அதற்கான அதிபதி. இதில் என்ன வித்தியாசம் சொன்னால், சூரியன்கிறவன் தலைவன், செவ்வாய்ங்கிறது தொண்டன். இது இரண்டுமே இந்த ஜாதகருக்கு தொடர்பில் இருக்கிறது. ஏன்னா செவ்வாயினுடைய லக்னத்திலே பிறந்திருக்கிறார், ருச்சிக லக்னத்தில். அதுவும் அந்த சூரியன் அங்கேயே வந்து உட்காரும் பொழுது சூரியன் தான் தலைவன் அப்படின்னே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நவகிரகங்களுக்குடைய தலைவனே சூரியன் தானே. அரசாட்சி அப்படின்னு சொன்னாலே சூரியன் என்பவர் தொடர்பு இருந்தால் மட்டும்தான், ஒருவருடைய ஜாதகத்திலே சூரியன் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் ஒரு தலைமை பொறுப்பினை வகிக்க முடியும். இதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஒரு குடும்பத்திலேயே கூட சரி, ஒரு குடும்பத்தை லீட் பண்ணணும்னு சொன்னால் அவருடைய ஜாதகத்திலே இந்த சூரியனானவர் வலுப்பெற்றிருக்க வேண்டும். அப்போ தான் ஒரு பெரிய கூட்டத்தையே அவரால் நிர்வாகம் பண்ண முடியும். இப்படி இந்த சூரியனுக்கும் லக்னத்திற்கும் என்ன தொடர்புன்னு எடுத்துட்டோம்னா, லக்னம் என்பது தான் நம்முடைய ஆன்மாவை பற்றி பேசுகிறது, சோல் அப்படின்னு சொல்கிறோம். இதே சந்திரன் இருக்கக்கூடிய இடம் வந்து நம்முடைய மனதை பற்றி பேசுகிறது, மனசு அப்படின்னு சொல்கிறது. உள் மனசு வெளி மனசுன்னு பிரிக்கிறோம். இதில் இந்த உள் மனசுன்னு சொல்லக்கூடியதான், இந்த ஆன்மான்னு சொல்லக்கூடியதான் இந்த லக்னம். அதே மாதிரி சூரியனைத்தான் ஆன்ம காரகன் அப்படின்னே சொல்கிறார். அந்த ஆன்ம காரகனாகிய சூரியன் அந்த லக்னத்திலேயே, அந்த ஆன்மாவை குறிக்கக்கூடிய லக்னத்திலேயே வந்து உட்காரும் பொழுது இவர்கள் மிகவும் அந்த வலிமை பெற்றவர்களாக இருப்பார்கள், மன வலிமை பெற்றவர்களாக இருப்பார்கள். அந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டுமே வளர்த்து கொண்டு அந்த ராஜதந்திரத்தையும் அவர் பயன்படுத்தும் பொழுது அவரால் நிச்சயமாக அரசியலிலே உச்சத்தை தொட முடியும். அதுவும் அந்த சூரியன் என்கின்ற கிரகம்தான் இந்த அரசாட்சிக்கு உரியது. அரசியலிலே இந்த ஜாதகரால் நிச்சயமாக உயர் பதவியினை பிடிக்க முடியுமா. அடுத்ததாக மகர ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போது? சிறப்பானதாக இருக்க போதா, கூடுதல் கவனமா இருக்கணுமான்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? மகர ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து சந்திரனுடைய சஞ்சாரம் தொடங்குகின்றது. 10ஆம் இடம் சொல்றது ஜீவனஸ்தானம். அந்த இடத்துல ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சேர்ந்து இருக்கார். இதை இப்படி கூட சொல்லலாம், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் இது. தர்ம கர்மாதிபத்திய யோகம் இப்போ உங்களுக்கு இருக்கு. அந்த யோகத்தோடு சந்திரன் சேருகிறார். வாரத்தினுடைய தொடக்கத்தில் பூர்த்தி பண்ணுறது உங்கள் ராசிக்குள்ளே வந்து பூர்த்தி பண்ணுறார். விசாக நட்சத்திரம் துலா ராசியில் இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. விசாகத்திலேருந்து அப்படியே அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணத்தில் வந்து பூர்த்தி ஆகுது. அப்போ சந்திரன் 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல தொடங்கி ராசிக்குள்ளே வந்து சஞ்சரிக்கிறார். 10ஆம் பாவதிபதிகள் தர்ம கர்மாதிபத்திய யோகம் பெற்ற கிரகங்களோடு சேர்ந்து. அப்போது உத்தியோகத்தில் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் இருக்கிறது. படித்து முடித்து முதல்ல வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறீங்க, வேலை மாறணும், இந்த வேலை பிடிக்கல, அல்லது இந்த வேலையில் இதுக்கு பிறகு உயர முடியாது, ஊதிய உயர்வு இல்லை, உங்களுடைய தகுதியை திறமையை வளர்த்து கொள்வதற்கு கூட முடியாதுன்னு சொன்னால் வேறு வேலைக்கு மாறணும்னா அதற்குண்டான விஷயங்கள் நடக்கும். சுயதொழில் தொடங்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் அதை செய்ய முடியும். வேலை பண்ணிகிட்டே இருக்கீங்க, பார்ட் டைமாக ஒரு வேலை சேரலாமான்னா அதை செய்யலாம். இப்படியாக உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் தைரியமாக துணிந்து தொடங்கினால் நல்லபடியாக நடக்கும். அடுத்ததாக கடமைகள் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் செய்யறதுக்கான சக்தியும் நம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். அப்போ மகர ராசினருக்கு நம்பிக்கை பிறக்கக்கூடிய வாரமாக இது இருக்க போதில்ல சார். கும்ப ராசினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? ஏன்னா கடந்த 2 வாரங்களாகவே அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? கும்பராசி என்பவர்களுக்கு ராசியில் சனி இருக்கிறதுனால ஜென்ம சனி காலமாக இருக்கும். அப்போது இந்த மாத கோள்களாக இருக்கக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இவர்கள் சாதகமாக இருந்தால் அந்த காலம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இவர்களும் சாதகமாக இல்லைன்னா நீங்கள் கவனமாக இருந்து தான் ஆகணும். இப்போ உங்களுக்கு ஜென்ம சனியில் 2, 8ஆம் இடங்களில்
ராகு கேதுவுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. அடுத்து ஆண்டுகோளாக இருக்கக்கூடிய குரு அர்த்தாஷ்டம குருவாக 4ஆம் இடத்திற்கு வந்துட்டார். அப்போது மாத கோள்களில் சூரியனை எடுத்துட்டா அவர் கேதுவோடு சேர்ந்து 8ஆம் இடத்திற்கு போயிருக்கார். பாக்கி இருக்கக்கூடிய கிரகங்களில் செவ்வாய், சுக்கிரன், புதன். இதில் செவ்வாய் இடத்திலிருந்து நீங்கள் பெரிய பலனை எதிர்பார்க்க முடியாது. அப்போ சுக்கிரன், புதன் இவர்கள் அற்புதமாக இருக்கிறார்கள். சாதகமான பலனை தரக்கூடிய நிலையில் 9ஆம் பாவத்தில் சுப கிரகங்கள் சஞ்சரிக்கிறார்கள். அதனால் ஜென்ம சனியில் உங்களுக்கு கஷ்டத்தின் மேலே கஷ்டம், நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம். மிக முக்கியமாக உங்களுடைய தன்மானம், சுய கௌரவம் அதை இழக்கக்கூடிய நிலை அப்படின்ற ஒரு பிரச்சனை எல்லாம் நீங்கள் கடந்து வெளியில் வரப்போகிறீங்க. 9ஆம் இடம் சொல்லக்கூடியது ஒரு கௌரவத்தை தரும். பாக்யஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம், அதை தந்தை ஸ்தானம்னு சொல்லுவோம். தந்தை ஸ்தானத்திலிருந்து எல்லோரும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, தந்தையும் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார், நல்ல கௌரவம் உண்டாகும், பாக்கியசாலியாகவும் நீங்கள் இருப்பீங்க. அதற்கு என்ன பண்ணணும்னா தந்தை சொல்படி கேட்டு நடக்கணும். தந்தை இல்லாதவர்கள் அனுதினமும் அமாவாசை அன்னைக்கு கும்பிட்டா போதாது, அனுதினமும் அவரை ஒரு முறையாச்சும் மனதார நினைக்கணும். அப்புறம் தந்தை ஸ்தானத்தில் யார் இருந்தாலும் அவர்களை மதித்து அவர்கள் சொல்வதை கேட்டு நடக்கணும், தர்மத்தை கடைபிடிக்கணும். இது போன்ற விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சா போதுமானது. எவ்வளவு பின்னடைவில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் மீண்டு வரக்கூடிய பாக்கியமான நிலையை அடைவதற்கான ஆரம்பம் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிற இந்த கும்ப ராசினர் என்ன பண்ணா சிறப்பானதா இருக்கும்ன்றத தெளிவா சொன்னீங்க சார். மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? மீனராசி என்பர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. சூரியனும் கேதுவும் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், புதன் சொல்லக்கூடிய 2 கிரகங்கள், இவர்களோடு சந்திரன் இருக்கார். அப்போது இந்த வாரம் சந்திராஷ்டமத்தோடு உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. அப்படி ஆரம்பித்தாலும் கூட சந்திரன் 2.25 நாள் மட்டும்தான் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார். அதுக்கு மேலே அவரால் நீட்டிக்க முடியாது. அப்போ வாரத்தினுடைய தொடக்கம் கொஞ்சம் உங்களுக்கு மந்தமாக இருக்கும், தொய்வாக இருக்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பித்துவிடும். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கின்றார். அதனால் நீங்கள் நம்ம முன்னேறணும், வெற்றி பெறணும், இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நம்ம இன்னும் மேலே போகணுன்ற எண்ணத்தை மட்டும் கொண்டிருந்து குதிரைக்கு கடிவாளம் கட்டியது போல எதிர்காலத்தை பற்றியே நினைத்து கொண்டிருந்தா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் அப்படியே பின்னாடி போய் கடந்த காலத்துக்கு போயிட்டீங்க, அல்லது இன்னைக்கு யாருமே நமக்கு உதவி பண்ணலையே, நம்ம பாடுபட்டு உழைத்தாலும் கூட யாருமே கொண்டாடலையே, நமக்கு பெயர் புகழ் வரலையே அப்படின்னு ஏங்கினா நீங்கள் இன்னும் பின்னாடி தான் போகணும். ஏன்னா சூரியன் கேதுவோட போய் மாட்டிட்டார், 7ஆம் இடத்துல இருக்கிறப்ப யாரும் உங்களை கொண்டாட மாட்டாங்க, உங்களுக்கு அந்த ரெகக்னேஷன் கிடைக்காது. அதை நீங்கள் இப்போ நினைத்து பார்க்க கூடாது. எதிர்காலம் நல்லா இருக்கணும், இன்னைக்கு யாரெல்லாம் மதிக்கலையோ அவங்க என்னை தேடி வர்ற அளவுக்கு நான் படிக்க போகிறேன், உழைக்க போகிறேன், பாடுபட போகிறேன் அப்படின்ற எண்ணத்தை 4ஆம் இட செவ்வாய் மூலமாக நீங்கள் கொண்டீங்கன்னு சொன்னால் நல்ல பலாபலன்கள் ஏற்படும். வாரத்தினுடைய முதல்ல கொஞ்சம் தொய்வாக இருக்கும், அதன் பிறகு படிப்படியாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றத சொன்னீங்க சார். நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இவ்வளவு நேரமா 12 ராசினருக்கு எப்படி இருக்க போகுது, நேயர்களுடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் ஜாதகத்தின் அடிப்படையில் ரொம்ப தெளிவான விரிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. நன்றி. நன்றி. என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில இந்த வாரத்துக்கான வார பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்றதையும் நேயர்களுடைய கேள்விகளுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், நீங்க பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு மறக்காம அனுப்புங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில ஜோதிட தீர்வுகளை நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் உமா.